பாவிக்க இந்த டிசைன் வந்து இல்லாம போயிடும். டயரை தூக்கி எறிஞ்சிட்டு புது டயரை போடுறோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டயரை நீங்க தூக்கி எறிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆசையும் நீங்க மிச்சப்படுத்தலாம். இந்த டிசைனை வந்து ஒருத்தர் யாழ்ப்பாணத்துல கையால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் எங்க இருக்குது பார்க்க எனக்கே வந்து எக்ஸைட்டடா இருக்கு. கம்பி சில்ல வந்து T+ ஆகி கொண்டிருக்கிறோம். ராயல் என்ஃபீல்டு சில்லு இதை நாங்கள் T+ ஆகி கொடுக்குறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். கையால பூ போட போறாரு. நம்ப இல்லாம இருக்கு. எது புது டயர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பிடாத அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் இப்போ எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இலங்கையில யாழ்ப்பாணம் என்ற ஒரு ஊர்ல நிக்கிறேன். உலகம் வந்து நவீனமயமாக கொண்டு போகுது. இதனால வந்து பல பொருட்களை வந்து நாங்க வாங்குறோம், அதை ஒருக்கா யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறோம். ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒருக்கா நாம பாவிச்ச பொருட்களை ரீவொர்க் பண்ணி திருப்பி பாவிக்கிறதுக்கும் முனைஞ்சு கொண்டு இருக்கிறோம். 95% ஆட்கள் மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிறாங்க எஃப்னாவில். அப்படி பைக் வச்சிருக்கிற ஆட்கள் முக்கியமா இந்த வீடியோவை நீங்க அவதானிங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் போக போறேன். நீங்க பெட்ரோல் போடலாம், டீசல் போடலாம், என்னவும் போடலாம். ஆனா டயர் முக்கியம். இந்த டயரை மாத்துறது பெரிய கரைச்சல். அங்கேயில டயரின் பிரைஸ் இங்க சரியான விலை. டயர் சில பேர் எஃப்னாவில கார் டயருக்கும் ரீவொர்க் பண்றாங்க. அதாவது மோட்டார் சைக்கிள் டயருக்கு ரீவொர்க் இருக்கான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மற்ற இந்த ஒர்க்கை வந்து சொல்றாங்க பூ போடுற ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பூ போடுற ஒர்க்கை தான் நான் பார்க்க போறேன். உதாரணமா சொல்ல போனா இந்த டயரில் இப்ப இது வந்து புதுசு. இப்ப பாவிச்சு ஒரு 1000 கிலோமீட்டர் இப்போ இது ஓடிட்டுது. ஒவ்வொரு டயருக்கும் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து டயர், இது வந்து அந்த பூ என்று சொல்றது. இந்த டிசைனை பூ என்று சொல்றது. இந்த டிசைன் வந்து இப்போ நாங்கள் டயர் வாகனம் பாவிக்க இந்த டிசைன் வந்து இல்லாம போயிடும். அப்ப இந்த பூ ஒர்க்ஸ் வந்து இல்லாம போயிடும். அது இல்லாம போன பிறகு நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா டயரை தூக்கி எறிஞ்சிட்டு புது டயரை போடுறோம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டயரை நீங்க தூக்கி எறிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா இந்த வீடியோவை பாருங்க. இனிமேல் உங்களோட காசையும் நீங்க மிச்சப்படுத்தலாம். புது டயர் வாங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க. ஏன்னா அந்த டயருக்கான ரீவொர்க் தான் இங்க வந்திருக்குது. யாழ்ப்பாணத்துல கையால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயரை அவர் என்ன பண்றாரு, எப்படி ஒர்க் பண்றாரு தொடர்ந்து நாங்க பேச போறோம். வீடியோவை ஃபுல்லா கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இது விது டாட். அந்த ஒர்க் எங்க இருக்குது, என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்க போறேன். எனக்கே வந்து எக்ஸைட்டடா இருக்குது அந்த ஒர்க்கை பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் கடைக்கு முன்னுக்கு வந்துட்டு கடைக்கு முன்னால தான் நிற்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடையை பார்க்க போகிறோம். வாங்க கடையை பார்க்கலாம். கடைக்கு வந்துட்டோம். நான் சொல்றதை விட கடைக்கார அண்ணையை சொன்னா நல்லா இருக்கும். ஸோ அவர் தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உள்ள பிஸியா இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கு உள்ள நிற்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணன். பேர் என்ன? சுமன். ஸோ சுமன் அண்ணனோட நாம பேச போறோம். ஸோ நீங்க வேலை செய்யுங்க, நீங்க வேலை செய்யுங்க. இது என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் கம்பி சில்ல வந்து T+ ஆகி கொண்டிருக்கிறோம். கம்பி சில்ல T+ ஆகுது. அந்த வேலையும் பண்றீங்களா? என்னப்பா இது புதுசா பண்ணிட்டு இருக்கிறீங்க? T+க்கு சொல்லி ஒரு ரிம் வரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை வந்து T+ மாத்திட்டு இருக்காரு. ராயல் என்ஃபீல்டு சில்லு இதை நாங்கள் T+ ஆகி கொடுக்குறோம். முன்னாடி செஞ்சு கொடுத்தபடியா அவங்க வேற இன்னொரு சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க செஞ்சு தர சொல்லி. சக்சஸ்ஃபுல் ஆயினதால இதை கொண்டு வந்திருக்கணும் செய்து தர சொல்லி. நான் வேற ஒரு விஷயத்துக்கு வந்து இங்க இன்னொரு விஷயம் மிரட்டலா இருக்கு. என்னுடைய பைக்கு செய்து சக்சஸ்ஃபுல் ஆகின அப்புறம் தான் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்குறோம். என்னுடைய பைக் அங்கே சீல் டவுன் இருக்குது. அதுக்கு 2 சீலும் T+ ஆக்கி சக்சஸ் ஆகிட்டு அதனால மற்றாக்களுக்கு செஞ்சு கொடுக்கும். எங்க இருந்தப்பா நீங்களா வந்திருக்கிறீங்க? யாரப்பா நீங்க? நான் வந்து இந்த டயரை வந்து ரீவொர்க் பண்றதை பற்றி கேட்க தான் நான் வந்தேன். ஆனா நீங்க அதுக்கு மேல ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க பாருங்க. சாதாரண ட்ரிம்மை வந்து நீங்க T+ ட்ரிம்மா மாத்துறதுன்றது. அதை பற்றி நாங்கள் கேட்க போறோம். எனக்கு பெரிய சஸ்பென்ஸா இருந்துச்சு. டயருக்கு பூ போடுற மாதிரி டிஃப்ரெண்டா இன்னொரு விஷயம் யோசிச்சு மிரட்டலா பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. எஃப்னாவில் அதுவும் மானிப்பாவில் இப்படி பண்றதுன்றது பெரிய ஒரு விஷயம். இலங்கையில இப்படி பண்றாங்களே பாருங்க, அப்படியெல்லாம் டிஃப்ரெண்டா யோசிச்சு. ஸோ இந்த விஷயம் தெரியணும். இப்போ அது என்ன விஷயம்னு சொல்லி இப்போ நான் அவருடைய நான் கேட்குறேன். அண்ணா இந்த விஷயத்தை பெரிய சொல்லுங்க. நாங்கள் இப்போ புது முயற்சி வந்து செய்திருக்கிறோம். அலோவிலுக்கு தான் எல்லாரும் T+ ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து கம்பி சில்லுக்கு நாங்கள் T+ ஆகி கொடுத்து கொண்டிருக்கிறோம். டயரை வச்சு எதுவெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஆசைப்பட்டா நீங்களும் கொண்டு வந்து சேர்ந்து கொள்ளலாம். என்னுடைய பைக்கு சீட் டவுனுக்கும் செய்து வச்சுக்கிறேன் 2 சில்லும்.
கம்பி சில்லுக்கு எப்படி பண்றது ஒர்க்? கம்பி சில்லுக்கு ஒர்க் எப்படி பண்றேன்னா சொல்லி புரிய வைக்கலாது. இதை வந்து ஈஸியா சொல்ல முடியுமா? அந்த கம்பி சில்லுக்கு இப்போ நீங்க டியூப்லெஸ் டயர் போட்டிருக்கீங்க, இது இருக்கா விளங்குற மாதிரி இருக்கா சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் கம்பி சில்லுக்கு வந்து இந்த கம்பிகளால தான் காத்து லீக் ஆகும். நாங்கள் அதை வந்து இன்னொரு சின்ன சைஸ் டீப் ஒன்றை வச்சு சின்ன பெலட் மாய் கொழுவி அதை டியூப்லெஸ் ஆகி வச்சுக்கிறோம். ஸோ இது எவ்வளோ காலம் பாவிக்கும்? என்ன மாதிரி? இது வந்து டயர் தேய் மட்டும் பாவிக்கும், ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. காத்து குறைஞ்சாலும் ஓடிக்கொண்டு இருக்கலாம். கண்டுபிடிச்சதாரு நீங்களா இல்லை என்ன மாதிரி? இது நீங்க எப்படி செய்தீங்க? எவ்வளோ காலம் இதை பண்றீங்க? இதை வந்து இப்போ நான் 6 மந்தாக தான் பண்ணுறேன். எனக்கு நிறைய நாள் ஆசை ட்ரை பண்ணணுமெண்டு. அப்போ ஒரு நாள் என்னுடைய பைக்கில் தான் ட்ரை பண்ணி 6 மந்தாக ஓடிக்கொண்டிருக்கேன். எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு தான் நான் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்க வலிக்கிறேன். பைக் இருக்கா பாப்போமா? பட் இதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இது அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அவர் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. சாதாரண ட்ரிம்முக்கு வந்து டியூப்லெஸ் டயர் போட்டு பாவிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் காட்ட போறாரு. டியூப்லெஸ் டயர் வந்து இந்த எலோவிலுக்கு தான் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்காங்க நிறைய காலமாக. இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னோம் என்றால் கம்பி சில்லுக்கு நாங்கள் டியூப்லெஸ் ஆக முடியும் என்று கண்டுபிடிச்சி செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கிட்டத்தட்ட 6 மாதமாக பைக் ஓடிக்கொண்டிருக்குது. ஆணி குத்தியும் நாங்கள் பெச்சும் போட்டு பார்த்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. இது ஒரு மிரட்டலான ஒரு விஷயம். அப்படியே என்ன சொல்றது, எனக்கே வந்து வந்ததுமே பெரிய ஷோக். ஏன்னா நான் பூ போடுறதுக்கு தான் வந்தேன். பட் ஒரு பூக்கு மேலே அப்படியே பூசையே பண்ணிட்டாரு. வித்தியாசமான அருமையான ஒரு கண்டுபிடிப்பான இந்த கண்டுபிடிக்கிறது, இந்த விஷயம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கம், உங்களுடைய முழு பேர் என்ன? என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் சுமன். இப்போ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒர்க் எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒர்க் வந்து எனக்கு அப்பாட வேலை செய்யணும்னு ஆர்வம். அதனால சின்ன வயசுலேயே கற்றுக்கொண்டுட்டேன். சுமார் 10 வயசுலேருந்து கற்றுக்கொண்டு செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு 27 வயசு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த ஒர்க் இருக்கிறது எஃப்னாவில் பெருசாக மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியாது. ரெண்டாவது பெரிய வாகனங்களுக்கு செய்கிறது தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த கையால் இந்த பூக்கள் வேலை செய்கிறது எனக்கு தெரியாது. முதல்ல இப்படி நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா கேட்குறேன். நாங்கள் தேஞ்ச டயர் கொஞ்சம் குவாலிட்டி நல்ல டயர், இது காற்று நிற்கக்கூடிய டயர்களுக்கு ரீகண்டிஷன் பண்ணுற மாதிரி பூ வட்டி கொடுக்குறோம். அப்படி சில பேர் கேட்பாங்க, இல்லாட்டி நாங்களும் கேட்போம். சில நல்ல டயர்ன்னு சொன்னாலும் நாங்கள் கேட்டு செஞ்சு கொடுப்போம். ஒவ்வொரு டயரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும், டிசைன்களும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நீங்கள் பூ போடுறதுல என்னென்ன மாதிரி சவால்களை எதிர்கொண்டீங்க? நாங்கள் அதில் இருக்கிற டிசைனுக்கே போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன மாதிரி இருக்குதோ அதே போல் நாங்கள் டிசைன் பண்ணி விடுவோம். மிஸ்டேக் ஏதாவது இதில் நடந்திருக்கா? நீங்கள் பூ போட்டு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா? மிஸ் ஆகினா நாங்கள் எங்களோட பழைய டயர்கள் செஞ்சு பார்க்கல மிஸ்டேக் ஆகிருக்கு. மற்றபடி கஸ்டமருக்கு மிஸ்டேக் ஆகலை. இப்போ மழை நேரம் கார்பெட் ரோட் போடுறபடியால் வழக்கம் பூ போடுறதுமே நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்ததுக்கு காரணம் மற்றாக்கள் இதை பிரியோசனப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பூவை கீறி விட்டாலே இப்போ ஆக்சிடென்ட்களை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா ரோட்டு வழுக்குது. அப்போ இந்த பூ போடைகளை வந்து என்ன கண்டிஷனில் நான் டயரை உங்கள்கிட்ட கொண்டு வரோம்? அது வந்து காற்று குறையாமல் கொஞ்சம் தேஞ்ச டயர்ன்னு சொன்னால் பூ போட்டு கொள்ளையிலும், காற்று குறையக்கூடாது. மற்றது இந்த ஸ்ரீலங்கன் டயர் வந்து கூடுதலாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியன் டயர் வந்து அதுக்கு மொத்தம் குறைவாக வைக்கிறாங்க டயரை. அதனால் இந்தியன் டயர் கொஞ்சம் வெட்டுறது கடினம். ஸ்ரீலங்கன் டயர்ன்னு சொன்னால் வெட்டி பாவிக்கக்கூடிய நிலப்பாட்டில் இருக்குது. நீங்கள் வெட்டக்கூடிய ஈஸியான டயர்ன்ற பேர்கள் கொஞ்சம் சொல்லுங்க. கம்பெனியோட பேர்? கம்பெனி வந்து டிஎஸ்ஐ எல்லாம் திரும்ப செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. டிஎஸ்ஐ, லோட்டஸ் எல்லாம் திரும்ப வெட்டினாலும் பாவிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இன்றைக்கு டயர் விலை என்ன விலை போகுது? ஒரு மோஸ்ட்லி ஒரு பைக், சாதாரண பைக்கில் டயர் விலை என்ன விலை? சாதாரணமாக இந்த பல்சர் 150க்கெல்லாம் பின் டயர் 11,500 முன் டயர் 8,500 அப்படி போகுது. பட் அதை விட சிசி கூடின பைக்குகளுக்கு வந்து 18,000 17,000, முன் டயர் வந்து 12,500 அப்படி அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. இதில் கூட இப்போ 3 மடங்கு அதிகமாகிருக்கு. அப்போ இந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியா? இம்பார்ட்டன்ட். என்ன வந்து ஒரு பைக் டயரை வந்து ஒர்க் பண்ண போகிறாரு, கையால் வந்து பூ போட போகிறாரு. எப்படி பூ போடுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். டைம் வந்து சரி அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டார்ட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கிரிப் கண்ணுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கொள்கிறோம். நல்லா தெரிஞ்ச டயராக இருக்குது. கிரிப் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதே டிசைனில் வெட்டலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேறு டிசைன் பண்ணலாம். ஓகே, நாங்கள் போடலாம். இப்போ வந்து நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி ஒரிஜினல் டிசைனே போட்டுக்கொள்ள போகிறோம்.
எதை நுணுக்கமாக வச்சு வெட்டி போட்டுருக்கீங்க? நான் வந்து கொஞ்சம் கையில் பேலன்ஸ் வச்சு தான் வெட்டி கொண்டு இருக்கேன். கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் கொஞ்சம் கூடுதலாகவும் போயிடும். ஒரு மரக்கண்ணன். ஓ, இந்த டூல் எல்லாம் நீங்கள் செய்ததா? இது டூல் வந்து நான் இயற்றினது. சும்மா சேவிங் பிளேட்டை வச்சு ஒரு தடியில் உற்பத்தி பண்ணியிருக்கு. என்னென்ன வாகனங்கள் பண்ணலாம்? இது வந்து பைக் டயருக்கு பண்ணலாம், இப்போ கார் டயருக்கு பண்ணலாம். டியூப்லெஸ் டயர் எல்லாத்துக்கும் பண்ணிக்கொள்ளையிலும், நார்மல் டயருக்கும் பண்ணிக்கொள்ளையிலும். டயரை பொறுத்தது, டயர் வந்து தேஞ்ச கண்டிஷன், டயரில் காயங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் செய்து கொள்ளையிலும். இதுக்கு என்னென்ன விலைகள்? விலை வந்து ஸ்டார்டிங் 500லேருந்து 1000க்குள்ளே செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு டயரை பொறுத்தது. சிலது இலகுவாக இருக்கும், சிலது கொஞ்சம் கூடுவாக இருக்கும். நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய மினக்கிட வேண்டி வரும். மெயினாக எனக்கு வந்து வெட்டினா தெரியக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் நினைத்து கொள்வேன். ஒரிஜினல் மாதிரியே இருக்கணுமெண்டா கொஞ்சம் மினக்கட்டு செய்வேன். குயிக்காக வெட்டலுமெண்டாலும் வெட்டலாம், அது கொஞ்சம் கூடுதலாக வெட்டுப்படும். இந்த டிசைன் வந்து மாறிடும். ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது. கையால் வெட்டிட்டு இருக்காரு பாருங்க. பைக் இந்த டயரை ஏற்கனவே நம்ம பாவிச்சுட்டு தூக்கி எறிகிற அந்த டயரை தான் அவர் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேயும் இவர் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய ஒரு விஷயம். நுணுக்கமாக மைனூட்டாக வெட்டிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமான டூலாக இருக்குது. கொஞ்சம் தாட்டு வெட்டினாலும் மிஸ் ஆயிரும். ஸோ ஏன்னா ஏற்கனவே ஓடின டயர்கள் தானே. ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேட்போம். இதுக்கு பிறகு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? இதுக்கு பிறகு வந்து ஒரு 7000-6000 கிலோமீட்டர் கிட்ட ஓடும். டிஃப்ரெண்டான ஃபீல் ஏதாவது தெரியுமா பைக் ஓடைக்குள்ள? டிஃப்ரெண்டான ஃபீல் இல்லை, வளமையாக இருக்கிற போலவே இருக்கும். டயர் வளர்க்குற தன்மைகள் குறையும். எவ்வளவு நேரம் எடுக்கும் இது வெட்டுறதுக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். இப்போ வேகமாக முடிச்சுட்டு நாங்கள் போயிடலாம். மற்ற பார்ட்ஸல் மாதிரி வேகமாக முடிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் நான் தனியாக கொஞ்சம் செய்யக்கல, கொஞ்சம் சில நேரம் லேட் ஆகலாம். வர வேலையை செஞ்சு கொண்டு கேட்கல. மற்றபடி தொடங்கினா 20 நிமிஷம் காணும். என்ன மாதிரி இது? இது வந்து நாங்கள் நேர பூ அமைக்க போகிறோம். அவர் அந்த டயர் ஒர்க்கை முடிச்சிருக்கிறாரு. என்னாலே நம்ப இல்லாம இருக்கு. அந்த அளவு கிளீனா ஷார்ப்பா ஒரு புத்தம் புதிய டயர் மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ அதை நான் பார்க்க போறோம். இந்த ஃபினிஷிங் ஒர்க் அவர் இப்போ இந்த ஃபினிஷிங் நினைக்க போறீங்களா? இவ்வளவுதான் ஒர்க். இன்னொரு புது டயர் ஒன்று எடுத்து இதுக்கு பக்கத்துல வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பழைய டயர் மாதிரியே 25,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு டயர் மாதிரியே இருக்காது. அப்படி இருக்கு இந்த டயர். அந்த வெட்டின டயரையும் புது டயரையும் ஒப்பிட்டு காட்ட போறோம். இது உங்களாலேயே நம்ப இல்லாம இருக்க போது. இப்ப இதுல எது புது டயர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பிடாத அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி அண்ணா சொல்லுவார். இது வந்து புதிய டயர். இதே டிசைனுக்கு தான் நான் வெட்டி இருக்கிறேன். இதுல வந்து இது நல்லா
நல்லா தேஞ்ச டயர். இது பழைய டயராக இருந்தது. நீங்கள் முன்னம் வீடியோ கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். எந்தவித கிரிப்புமே இல்லாமல் இருந்துச்சு. இது வந்து என்னுடைய கண் மட்டத்திலையும் கையின் மட்டத்தையும் வைத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நுட்பமாக வெட்டியிருக்கிறேன். இன்னும் பைக்கோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வெட்டக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. இது வந்து நான் தனியாக கலட்டி வச்சு செய்தேன். அப்போ பைக்கோட இருக்கைக்குள்ள கொஞ்சம் எலமெண்ட் சரியாக இருக்குது. நடு கோடெல்லாம் நேராக வெட்ட முடியும் பைக்கோட. நீங்கள் நல்ல ஷார்ப்பாக போடுங்க. சொல்லுங்கள். இது எனக்கு வந்து கணவர் அனுபவம் இல்லை. இது வந்து நான் செய்ய வலிக்கிட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கூடுதலாக செய்கிறது. கேள்விப்பட்டு வாராக்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. அப்போ இவர் வந்து கேட்டால் போல் செஞ்சு காட்டிக்கிறக்குது. இவருக்கு உங்களுக்கும் தேவை என்று சொன்னால் நீங்கள் வரலாம், செய்து தருவோம். இந்த டூல்ஸ் பற்றி இந்த அண்ணா விளங்கப்படுத்த போறாரு. இவர் எதால வெட்டினாரு, இதை எப்படி செய்தாரு, என்ன மாதிரி இதை உருவாக்கினார் என்று சொல்லி இந்த அண்ணா விளங்கப்படுத்த போறாரு. முற்றுமுழுதாக இந்த அண்ணா தான் இதை உருவாக்கியிருக்காரு. இது வந்து சாதாரண தடியில தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த டூல்ஸ் வந்து இது வந்து நார்மல் தடியோட வெட்டி 3 துண்டாக வெட்டி அதுக்குள்ளே பிளேட்டை செருவி இந்த கோஸ் கிளிப் 2 வண்டி வச்சு பூட்டி இருக்குது. இது சாதாரண ஒரு சேவிங் பிளேட் தான். இதுல சேவிங் பிளேட்ல பாதியாக உடைத்து பாருங்க ஃபிட் பண்ணிடுது. சாதாரணமான சேவிங் பிளேட்டை பாதியாக உடைச்சு ஃபிட் பண்ணி வேக் பண்ணிடுது. வேற லெவல். ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ எடுக்கிறேன்னு ரொம்ப பெருமை. இந்த வீடியோ அதுவும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் இப்படியெல்லாம் ஆக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். டயர் ஒர்க்ஸுக்கு உங்களோட வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வாரது, என்ன மாதிரி வாரது, உங்களை எப்படி கண்டாக்ட் பண்ணுறது? எங்களது கடை வந்து மானிப்பாய் HNBக்கு முன்னாலே இருக்குது. கடை போர்ட்டில் நம்பர் இருக்குது. என்னுடைய நம்பர். உங்களோட டெலிஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னா பார்க்குறாங்களுக்கு ரொம்ப பிரியோசனமாக இருக்கும். எல்லார்ட்டையும் பைக் இருக்கிறபடியால் இது நிச்சயம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். இது இந்த அண்ணாக்கும் ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்குது. தொழில்கள் வந்து இப்போ எல்லாரும் இப்போ தொழில் விழுந்துட்டு நான் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு அண்ணா ஐடி அட்ரஸ் சொல்லுவார். நிச்சயமாக நீங்கள் வாங்க. இவர் 77 10 67 957. இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீடியோட ஒரு டைம் கரண்ட் வச்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இப்படியான விஷயங்களை வெளியில எடுத்து சொல்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. பாய் காய்ஸ்.